நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நாம நாளைக்கான வியூஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ நாளைக்கான வியூஸ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, நாளைக்கு எந்தெந்த லெவல நாம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நேத்து என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை வந்து ரிஜெக்ட் ஆக சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதாவது 26,500 இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் வந்து ஃபெயில்ட் ஆச்சு, ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா, ஸோ டே லோ அதாவது 26,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல மார்க்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ ஹை ஃபெயில்ட் ஆயிட்டு லோ கரெக்ட்டா வந்திருந்தது. நம்மளும் நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். ஸோ பார்ப்போம். நாளைக்கான வியூஸ் என்ன? எந்த லெவல்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ நாளைக்கு வியூஸ பொறுத்தவரைக்கும் நம்ம இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஃபோக்கஸ் பண்ண ட்ரெண்ட் வந்து பைல தான் இருக்கு. இன்னும் சேஞ்ச் ஆகல. இன்னொன்னு நம்ம டீட்டெயில் அனாலிசிஸ் வீடியோல என்ன சொல்லியிருந்தோம்னா, ஸோ டே டைம் ஃப்ரேம்ல வந்து ஒரு புல்லிஷ் இன்வெர்ட்டட் ஹேமர் குடுத்துருக்கு அப்டின்ட்டு. ஸோ இந்த ஹேமர் லோ வந்து இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்கு. ஒருவேள இந்த வீடியோ புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்பதான் நான் என்ன சொல்றேன் அப்டிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டா புரியும். ஸோ டே டைம் ஃப்ரேமோட ஃபெயிலியர் கேண்டல்ல பிரேக் அவுட் நடந்திருக்கு. பட் ஸ்டில் நவ் நாட் சஃபிஷியன்ட் பிரேக் அவுட். சஃபிஷியன்ட்டா நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடையாது. ஸோ ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழ அகைன் சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் நடக்கும் பட்சத்தில், நமக்கு நெக்ஸ்ட் லெவலா வந்து பார்த்தீங்கன்னா 26,100ம் அதன் பிறகு மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழ கன்டின்யூ ஆக சான்சஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 25,900. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான ஜோன் 26,300. ஸோ இந்த 3 லெவலுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 26,100. ஸோ அடுத்த சப்போர்ட் ஜோன் 25,900. ஸோ இப்போ நம்ம எதுக்காக வந்து புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்றோம்னா, பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்லயும், டே டைம் ஃப்ரேம்லயும் நல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்து குடுத்துருக்கு. க்ளோஸும் வச்சிருக்கு. பட் எஃப்ஐஐஸ் வந்து எப்பயுமே டைரக்ட்டா பிரேக் பண்ண உடனே கன்டினியூவா போயிருவாங்கங்கிறதுக்கு நமக்கு கேரண்டி கிடையாது. ஸோ பட் இருந்தாலும் நம்மள வந்து டைவர்ட் பண்ணிட்டு பை போக கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து எப்பயுமே இன்ட்ரா டைம் ஃப்ரேம் நமக்கு என்ன குடுக்குது, அங்க பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி, அதன் பிரகாரம் லாங் டைம் ஃப்ரேம்ல நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ என்ன ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். நான் வந்து பிக் டைம் ஃப்ரேம் என்ன மாரி லெவல்ல குடுத்துருக்கு. ஸோ அதுக்கு ஃபேவரா ஸ்மால் டைம் ஃப்ரேம், இன்ட்ரா டைம் ஃப்ரேம் சப்போர்ட் பண்ணுதா இல்லையாங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஐடியா எடுக்க போறோம். ஸோ அதே போல தான் நம்ம இப்பயும் எடுத்திருக்கோம். ஸோ இப்ப நாளைக்கு பொறுத்தவரைக்கும் நமக்கு இம்பார்ட்டன்டான ஜோன் 26,300. ஸோ இந்த லெவலுக்கு கீழ சஸ்டெயின் ஆச்சுன்னா 26,100க்கும் நெக்ஸ்ட் சப்போர்ட்டும் 25,900க்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ வேற என்ன பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, அகைன் மார்க்கெட் வந்து இந்த ஹை ஓகேங்களா? ஸோ இந்த ஹைல மார்க்கெட் வந்து கொஞ்சம் தடுமாற வாய்ப்புகள் இருக்கு. அகைன் ஒரு வேள மார்க்கெட் இந்த ஹைய வந்து இந்த ஹைக்கு மேல அதாவது 26,380க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, அகைன் மார்க்கெட் வந்து 26,500க்கு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒருவேளை அகைன் மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆயிட்டு இந்த ஹைய ரிஜெக்ட் பண்ணுச்சு 26,400 டூ 380 ரிஜெக்ட் பண்ணுச்சுன்னா, அகைன் மார்க்கெட் வந்து ஃபால் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப் டூ 26,300 அதன் பிறகு சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் 26,100க்கு வர சான்சஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் நான் கிளியராவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கால்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னா 26,380க்கு மேல சாரி 390க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, அப் டூ 26,480 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒருவேளை 26,400 to 380 ரிஜெக்ட் பண்ணுச்சுன்னா, அகைன் மார்க்கெட் 26,300 வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ 26,300 கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, அதன் பிறகு 26,100க்கு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 25,900. ஸோ இதுதான் நாளைக்கான வியூ. ஒருவேளை இது அத்தனையும் மீறி மார்க்கெட் ஒருவேளை பை ட்ரெண்ட்ல இன்னமும் இருக்கிறனால, சப்போஸ் 26,500க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு ஓப்பன்லயே பிரேக் அவுட் நடந்ததுன்னா, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 26,700. ஸோ இதுதான் நாளைக்கான வியூ. ஸோ எந்த லெவலுக்கு மேல கீழ ஓப்பன் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ மூவ் பண்ண போறோம். ஸோ நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஸ்டெப்ஸ் 26,300க்கு கீழயா, 26,400க்கு மேலயா? ஸோ இந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆனா 26,500 இந்த லெவலுக்கு கீழ சஸ்டெயின் ஆனா 26,300 26,300க்கு கீழ சஸ்டெயின் ஆனா 26,100. ஸோ இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். ஸோ கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. நாளைக்கு எக்ஸ்பீரியும் கூட. ஸோ என்னோட வியூஸ் அண்ட் அனாலிசிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஓன் நாலேட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒண்ணு ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர, நீங்க கட்டாயம் பண்ணணும்னு கட்டாயமா அவசியமும் கிடையாது. ஒருவேளை நான் ஃபாலோ பண்றவங்க என்னோட வியூஸும், என்னோட அனாலிசிஸும் புடிச்சிருக்குன்னா, நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸும் சேர்த்துக்கிட்டு, அதன் பிரகாரம் ஸ்டாப் லாஸ், மணி மேஜர்ன்ட்ட
பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட அனாலிசிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் தயவு செஞ்சு நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வியூஸ் அண்ட் ஷேர்ஸ் நிறையா இருந்தால் மட்டும்தான் நான் நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுவேங்கிறத நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.